நீங்க மார்க்கெட்ல வரும்போது நீங்க வருவீங்கன்னு பார்த்தா நீங்க வரல சார். வந்து போறீங்க நினைச்சாங்க. தொடர்ந்து காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க சார். கொஞ்சம் பின்னால வந்தா எல்லாரும் கவனம். அரிசி கம்மியா இருக்கும், கம்மியா தான் இதுக்கு கேஸ் போட்டுருக்கீங்க. தண்ணி நெட்டுல ஒழுகுனேன், அரிசியெல்லாம் பாதுகாத்து தான் வச்சுட்டு இருக்கோம். இந்த எப்படி மன மாதிரி போட்டு வச்சு புது ராஜா எவ்வளவு மோசமா இருப்பாங்க. லைட் கிடைக்கும். அரசாங்கம் போட மாட்டாங்க. இருந்துச்சு, நாங்க எடுத்து மாத்தி அரசாங்கம் போட மாத்தலாம். திட்டம் வந்து அம்மா தொடங்கின திட்டம் சூப்பர் திட்டம். நீங்க 2012 நேற்று ஒரு அறிவிப்பை பார்த்தோம். தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அம்மா உணவகம் திரும்ப செயல்படும் அப்படின்னு சென்னை பெருநகரம் சரி மற்ற தமிழ்நாடு முழுவதும் ஒரு 620 அம்மா உணவகங்கள் செயல்படும், அங்கே வந்து சரியான உணவு தரணும், குவாலிட்டியான உணவு தரணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை பார்த்தோம். அதனால் 2013 பிப்ரவரி 19 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு திட்டம். நம்மளே பார்த்துருக்கோம். நம்முடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், ஏதோ நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு இருந்தால் நம்ம முதல்ல செய்யக்கூடியது அன்னதானம் தான் செய்வோம். அந்த மாதிரி இதிகாச காலங்கள்லேருந்து இன்று வரை வந்து தானத்தில் சிறந்ததாக அன்னதானம் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த வகையில் பார்க்கையில் மிக முக்கியமான ஒரு திட்டம், சாமானிய மக்களுக்கான ஒரு திட்டம், எளிய மக்களுக்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட நியூயார்க் டைம்ஸில் மிகுந்து புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு திட்டங்களில் புரட்சி தலையோட இந்த ஒரு திட்டம் ஒன்று, மடிக்கணினி திட்டம் இருக்கிறது. இன்னும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அவங்க கொடுத்துருந்த அந்த திட்டமெல்லாம் வெளிநாட்டில் புகழப்பட்ட ஒரு திட்டங்கள். இதை முன்மாதிரியாக எடுத்து இந்தியாவில் பக்கத்தில் ஆந்திராவில் அண்ணா அமிர்த ஹஸ்தம் அப்படின்னு 2015 தொடங்குறாங்க. இந்த அம்மா உணவகத்தை ஒரு மாடலாக எடுத்து கர்நாடகாவில் தொடங்குறாங்க, ராஜஸ்தானில் தொடங்குறாங்க, வெஸ்ட் பெங்காலில் தொடங்குறாங்க, யூபியில் தொடங்குறாங்க. இப்படி பல்வேறு மாநிலங்களில் தொடங்கப்பட்டது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தது அதிமுகவுடைய அன்றைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடே கொண்டாடிய, தமிழ்நாடை வந்து மிக சிறப்பாக கவர்னன்ஸ் ஆட்சி பண்ணிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அவங்க காலத்துக்கு பிறகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்களால தொடர்ந்து அவருடைய ஆட்சி காலத்தில், அதுவும் கொரோனா போன்ற ஒரு கடுமையான பேரழிவு வந்த காலத்தில் கூட அந்த சிரமத்திலையும் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் அம்மா உணவக திட்டம் ஒன்று. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவு திட்டத்தை படிப்படியாக அவங்க வந்து மூடு விழா நடத்தினாங்க. கலைஞர் உணவகம் ஆரம்பிக்கிறதுக்காக மத்திய அரசுக்கு இவங்க 500 கோடி கேட்டு எழுதி மத்திய அரசு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து அப்போ அந்த முதலமைச்சர் அறிவித்த உடனே புதூரில் அது வடக்கு தொகுதியில் இருக்குது. சரி வந்து இன்னைக்கு எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுக சார்ந்து நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கோம். வந்து பார்க்கும் பொழுது இங்கே வேலை செய்யக்கூடியவங்க 2 மாத சம்பளம் அவங்களுக்கு இன்னும் வரலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 325 ரூபா வருமானம் அவங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்றாங்க. அவங்களே சமயங்களில் காய்கறிகள்லாம் பக்கத்தில் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து சமைக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அம்மா புரட்சிகளை தொடங்கும் பொழுது இட்லி 1 ரூபா, தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி பல இதுகள் வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போ இவங்க வந்து காலையில் சாம்பார் சாதம் மட்டும் ஒரு 100 பேருக்கு தான் சமைக்கிறோம்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. மத்தியானத்துக்குமே காலையில் பொங்கல், மத்தியானத்துக்கு சாம்பார் சாதம் ஒரு 100 பேருக்கு தான் செய்கிறோம். அதற்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. கார்பரேஷன் அதிகாரிகள் வர்றாங்க, பார்த்துட்டு போகிறாங்க, எதுவும் நடக்கலை. இப்போ நேற்று முதலமைச்சரோட அறிவிப்பு வந்த உடனே இப்போ வந்து உங்களுக்கு குறைகள் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தமாகவே குறையத்தானே இருக்குது. வந்து பாருங்கள், வாசலை பாருங்கள் எப்படி இருக்குது, மேலே இருக்கக்கூடிய சீலிங்கை பாருங்கள், உள்ளே போய் பார்க்குற சமைக்கிற இடத்த
அவ்வளவு மோசமாக இருக்குது. சிலிண்டர் மாதத்துக்கு 3 சிலிண்டர் வரும் போல இருக்குது. இப்போ அந்த அந்த சிலிண்டர் பற்றாக்குறையும் இருக்கிறது. அதனால தான் இட்லி செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு மோசமாக இந்த திமுக அரசு, அது மதுரையை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை கார்பரேஷன் இது எப்படி இருக்க முடியும்? அதான் 250 கோடி 350 கோடி ஏற்கனவே இருந்த திமுகவுடைய மேயராக இருக்கட்டும், மண்டல தலைவராக இருக்கட்டும், அவங்க கவுன்சிலராக இருக்கட்டும், எல்லாரும் ஏற்கனவே கொள்ளையடிச்சிட்டாங்கல்ல. அப்போ இப்படி இருக்க முடியும்? கார்பரேஷன் மிக மோசமான நிலையில் இன்னைக்கு அதனுடைய ஃபண்டு இருக்கும். தமிழ்நாட்டிலே இன்னைக்கு 10 லட்சம் கோடிக்கு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்போ இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை கவரக்கூடிய வகையில் சிறப்பான சில விஷயங்களை அறிவிக்கிறார். அந்த வகையில் அவருக்கு கூட அவரை கூட்டணிக்கு அவருக்கு ஆதரவு தரும்போது கூட சிலர் கொடுத்த நெருக்கடி திமுக ஆட்சியோட திட்டத்தில் இன்னைக்கு செயல்படுத்தணும்னு சொல்லி தான் அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. நாங்கள் சொல்கிறோம், திமுக திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துங்க. அதிமுக காலத்தில் குறிச்சி அம்மா காலத்தில் எடப்பாடி செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்துங்க. இன்னைக்கு நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்துக்காக உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களோடு வைக்கக்கூடிய இன்னும் கோரிக்கை, இன்னும் பல திட்டங்களை அம்மா அவர்கள் செய்தார்கள். புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் செய்தார்கள். அதில் நல்ல திட்டங்களை மக்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். யார் எதை எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, விமர்சனமாக உடனே நிதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதற்கான பல வழிவகைகள் இருக்கும். நிறைய இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் அட்வைஸையும் வாங்கி அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க நாங்கள் நம்புகிறோம். இந்த திட்டத்தை வாழ்த்துவதற்காக குறிப்பாக இன்று நாங்கள் வந்திருக்கிறோம். இதற்கு முழு மனதாக நாங்கள் இருக்காங்க. இங்கே அபுதாகிர், நாகராஜன், கார்த்திகேயன், முத்துமுருகன் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் அன்றாடம் இந்த செயல்படக்கூடிய விஷயங்களை கண்காணித்தவங்க, பார்த்தவங்க, அரசு அதிகாரிகளை தாண்டி செஞ்சவங்க. இப்போ இந்த தொகுதி எம்எல்ஏவுக்கும் நான் அந்த கோரிக்கையை வைக்கிறேன். அவங்களுடைய தலைவருக்கு, கட்சி தலைவருக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு. நான் தனியாக சூர்யா ட்ரஸ்ட்னு ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஒரு 5-6 மாதங்களாக கூட நாங்கள் இட்லியெல்லாம் கூட 10 ரூபாய்க்கு 3 இட்லி கொடுத்தோம். மதிய உணவு 10 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ கேட்கும்போது, அம்மா உணவு கேட்கும்போது மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாளைக்கு 9 கோடி இட்லி விற்றதாக அந்த பீரியட் தொடங்கப்பட்ட பீரியட்லையும் 1.5 லட்சம் கோடி சாம்பார் சாதம் விற்றதாக கேள்விப்படுறோம். அந்த அளவுக்கு சிறப்பாக சாமானிய மக்களுக்கான ஒரு விஷயமாக தென்பட்டது. சினிமா துறை கூட நான் பார்த்துருக்கிறேன். சென்னைக்கு போகும்போது சில திரைப்படங்களுக்கு தயாரிப்புக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் சொல்லுவாங்க, எங்களுக்கு சாப்பாடு போடுறது அம்மா உணவகம் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதை திருப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திருப்பி செயல்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதிகாரிகள் இதெல்லாம் சேர்ந்து இதை சிறப்பான திட்டமாக மக்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த இடத்துல அவருக்கு கோரிக்கை வைக்கிறோம். இன்னும் கூட ஒரு ஐடியா எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. இப்போ லயன்ஸ் கிளப் இருக்குது, ரோட்டரி கிளப் இருக்குது, பல தன்னார்வ அமைப்புகள் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கார்பரேஷன் ஃபண்டை மட்டுமே நம்பி கூட இல்லாமல் இப்படி விஷயங்களை எடுத்து செய்வதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள். இப்போ நாங்கள் சூர்யா ட்ரஸ்ட் இந்த மாதிரி பல்வேறு என்ஜிஓக்கள் இருக்கிறோம். எங்கள் மாதிரி ஆளுகளையும் இதில் அரசு, தமிழக அரசு உள்ளே கொண்டு வந்தால் இந்த மாதிரி மக்களுக்கான திட்டங்கள் நிச்சயமாக நல்ல வகையில் போய் சேரும். மக்கள் பசி ஆறுவாங்க, மக்களுக்கு அந்த உழைப்பு திறன் கூடும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதிமுக இருந்துட்டு தாவைக்காவை வாழ்த்துறீங்க. அதிமுக இருக்கிற விரிசலின் காரணமாக தாவைக்கால இணைவதற்கான ஒரு அச்சாரமாக அதை பார்க்கலாமா? நேற்று தானே அறிவிப்பு வந்தது. எலெக்ஷன் முடிஞ்சு முதலமைச்சராக அவங்களாம் பதவி ஏற்று எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தானே நாங்கள் வர்றோம். நேற்று அறிவிப்பு வருகிறது. அதிமுக திட்டம், புரட்சி அம்மாவுடைய உன்னதமான திட்டம், அதை செயல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பேப்பரில் நீங்கள் மீடியா என்ன காமிச்சிங்க, திமுக திட்டம்லாம் செயல்படும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு புரட்சியோட திட்டத்தை, முக்கியமான ஒரு திட்டத்தை அவர் செய்கிறாரு. அப்போ முதலமைச்சர் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கார். அவருக்கான அந்த அவர் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு இருக்கிறதுல, அந்த நினைப்பை நாங்கள் வாழ்த்துறோம். அதற்காக இன்னைக்கு வந்துருக்கோம். இது மாதிரி நிச்சயமாக அவரை தொடர்ந்து செய்யணும். இன்னும் சில அறிக்கைகளையும் அவரை பார்த்துருக்குறோம். ஊழலை ஒழிப்பதற்காக அடிமட்ட லெவலில் ஊழலை இந்த அளவுக்கு ஒழிக்கிறதுக்குன்னு அவர் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள், அவங்க கட்சிக்காரங்கள் சொல்கிறாரு, நீ டெண்டர் பக்கமே போகாதேன்னு சொன்னாருன்னு ஊடகங்களை காமிக்கிறீங்க. இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாக கீழ்மட்ட ஊழலை சரி பண்ணாலே நிச்சயம் தமிழ்நாடு ஒரு நல்ல இடத்துக்கு வரும் அப்படின்னு எனக்கு படுது. நான் ஒரு டாக்டரு படித்தவன். நான் அரசியலுக்கு வந்தேன்னா நான் 2 கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கிறப்ப நான் வரலை. நான் மக்களுக்கான சேவை, தொடர் சேவை. இந்த தேர்தலில் வேணால் சேவை வெற்றி பெறாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் ஒரு நாள் சேவைக்கு வெற்றி தருவார்கள். அதனுடைய ஒரு அடிப்படையை எடுத்துக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் யாராவது ஓட்டுக்கு காத்து தருவாங்களா? அதனால் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இந்த தேர்தலில் நடந்திருக்கிறது. அதனால் அவரை நம்ம இன்னைக்கு அம்மாவோட திட்டத்தை திருப்பி செயல்படுத்துறாரு. இது மாதிரி இன்னும் முக்கியமான திட்டங்கள் எல்லாம்
அவர் செயல்படுத்தணும், தொடரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாங்கள் அதை முன்வைக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து யாருமே அதை பாராட்டல. இன்னைக்கு வேலுமணி தரப்பு தான் பாராட்டுறாங்க. நீங்க பொதுச்செயலாளர் தரப்புல இருந்து அதான் சொல்றேன். நான் வந்து சொல்றேன், படித்த ஒரு டாக்டர் நானே ஒரு ட்ரஸ்ட் வச்சு சாமானிய மக்களுக்கான சேவைகளை செஞ்சுக்கிட்டு வர்றேன். தொடர்ச்சி நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி வகையில் ஒரு மருத்துவ சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு, பிற சமுதாய சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும்பொழுது இந்த திட்டத்தை தான் நாங்கள் யோசிச்சு இது செயல்படாமல் இருக்கின்றனால தான் நாங்கள் அந்த 10 ரூபாய்க்கு 3 இட்லி சரவணா கிச்சன் சொல்லி ஆரம்பித்து நாங்கள் நடத்தினோம். மாதம் வந்து அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு பெரிய இதை கொடுத்துருந்தா கூட தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தேர்தல் அறிவித்த மறுநாளே திமுக சார்பில் போய் அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க. எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் திரும்ப தொடர்றதுக்கு நினைக்கிற நேரத்தில் இப்போ வந்து முதலமைச்சரே அந்த திட்டம் வந்து நடக்க போகுதும் மக்களுக்கான திட்டத்தை அறிவிச்சிட்டாரு. நான் 10 ரூபாய்க்கு 3 இட்லியை கொடுக்குறதுக்கும் அவங்க 1 ரூபாய்க்கு 1 இட்லி கொடுக்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குல்லப்பா. அதனால் அரசே பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்தை செய்ய முடியும். அந்த திட்டத்தை அரசு செய்து அதை நிச்சயமாக வாழ்த்துவது நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களை சேர்ந்த ஒவ்வொருத்தரோட கடமை நான் நினைக்கிறேன். இதுல வந்து அரசியல் புகுத்த வேண்டியது இல்லை. நீங்க முதல்வரை இப்ப பாராட்டி வாழ்த்தி பேசுறது வந்து இப்ப பொதுச் செயலாளர் இன்னும் அது சம்பந்தமா எதுவும் பேசல. ஆனா நீங்க பாராட்டுறீங்க, அதான் எல்லாம் கேள்வி இல்ல. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தேர்தல் இப்ப நடக்குது, அதுல ரிசல்ட் வருது, அதுலயும் பல மாற்று கருத்துக்கள்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து ஏதாவது பண்ணணும்னா எனக்கு பொதுச் செயலர் அனுமதி வேணும். ஏன்னா அந்த இடத்துலையும் இல்லை, செய்தி தொடர்பாளரும் இல்லை. இது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த நல்ல திட்டம் புரட்சி அம்மா கொண்டு வந்த திட்டத்திற்கு திருப்பி உயிர் ஊட்டி இருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருக்கு வாழ்த்துறதுல நிச்சயமாக எந்த தவறும் கிடையாது என்று இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மிகப்பெரிய இயக்கத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடியார் தான் இருக்கிறார். சட்ட ரீதியாக அவர் தான் இருக்கிறார். இல்ல சார், இந்த தேர்தலில் வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? தலைமை ஏற்றுக்கிறீங்க? இல்ல இப்ப திமுக என்ன செய்வாங்க? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே தோல்வி விட்டுருக்கிறார். வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. கேரளால பினராயி விஜயன் தோல்வி அடைகிறாரு. இதெல்லாம் இப்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் அரசியல் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், வெற்றி தோல்விகள் இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம்ல, அதிமுகவே ரொம்ப அடிமட்டத்துக்கு கீழே தோல்வி அடைந்து அடுத்ததுல பினிக்ஸ் பறவையாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இந்த அரசு எப்படி செயல்பட போகிறது மக்கள், ஏன்னா மக்கள்கிட்ட 50-60 வருஷமாக திராவிட இயக்கங்களோட ஆட்சி இருந்துகிட்டு இருந்தது. திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸோட ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு மாற்ற தோணி இருக்கலாம். இன்னும் முதலமைச்சர் எப்படி செயல்படுறாரு, மக்களின் மனதை எப்படி வெல்ல போகிறார், தேர்தலில் வென்று விட்டார், மக்கள் மனதை எப்படி வெல்ல போகிறார் என்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க போகிறோம். அதுல இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமா பார்க்குறோம். ஒரு வேற்றுமை பார்க்காம திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே திட்டத்தை முடக்கினாங்கல்ல, இவர் அப்படி செய்யல, இந்த திட்டத்தை செயல்படுத்துறார். அப்ப எளிய மக்களுக்கு அவர் செய்ய நினைக்கிறாருன்றதை நம்ம எடுத்துக்கிறோம். 10 நாள் 10 நாளா அவர் கொண்டு வரக்கூடியது இல்ல, நீங்க தான் பத்திரிகைகள் வந்து எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுத்துறீங்கல்ல. 6 மாதத்துக்கு யார் விமர்சனம் பண்ணாதீங்கன்றாங்க. பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்களும் ஒரு 6 மாசம் விடுங்க. 6 மாசம்ன்றது புரியல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் எடுத்துக்கலாம்ல. அப்படி பார்க்கையில அவர் சின்ன சின்ன அறிவிப்புகள் கொடுக்கறது கூட மக்களை கவரக்கூடிய வகையில் இருக்குது. இது சஸ்டைண்டா அவர் பண்ண முடியுமா, எல்லாம் இதெல்லாம் பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி தலைமையை நீங்க ஏற்கிறீங்களா? ஆமா, நாங்க அதிமுக நேற்று தான் எங்க மாவட்ட கழக சார்பாக நேற்றுக்கு கூட்டம் போட்டு தீர்மானத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்க சென்னையில கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் உறுதியாக எடப்பாடியார் தான். அதுதான் எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ் பண்ணது. அதுதான் மதுரையை திமுக அதிமுக மாறி மாறி டாமினேட் பண்ணி வந்த நகரம் வந்து இப்ப டக்குன்னு தாவேக வந்து ஸ்வீப் எடுத்திருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? 2 கட்சியோட செயல்பட மக்கள் முற்றிலும் புறந்துட்டாங்க. இல்ல, நம்ம டக்குன்னு ஒரு தேர்தலை சொல்ல முடியாது. இப்ப நம்மளுடைய தமிழக முதல்வர் மாதிரி தெலுங்கானால ஆந்திரால எல்லாம் பெரிய சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களால ஒரே தேர்தல் அச்சீவ் பண்ண முடியல. இவர் பண்ணியிருக்கிறாரு. மக்களுடைய ஒரு மனமாற்றம், இளைஞர்கள், பெண்கள் எழுச்சி இதெல்லாம் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த திட்டம், இன்னும் பெண்களுக்கு ஸ்கூட்டி திட்டம்லாம் எங்களுக்கு அறிவித்திருந்தார் பொதுச் செயலர். ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது அதிமுக ஆட்சியில. அந்த மாதிரி மகளிருக்கான திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தணும்ன்ற ஒரு கோரிக்கை இதன் மூலம் வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்.